Hello friends, City Car Trainers, professional personalized car training services in Chennai at Doorstep. Viewers, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா a new client Mr. Sultan sir நம்ம கூட இருக்காரு. Welcome to City Car Trainers sir. So sirக்கு வந்து பாத்தீங்கன்னா today first day of class. Already வந்து பாத்தீங்கன்னா basics of driving நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்திருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து vehicleல seating position எப்படி பண்றாரு, clutch brake accelerator mechanisms எப்படி இருக்கு, steering position எப்படி hold பண்றாரு, gear shifting process எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம வீடியோல பார்க்க போறோம். First day of class and task number 1, basic adjustments and moving on a straight road. வியூவர்ஸ், சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அகாடமி வெஹிக்கிள் மாருதி வேகனாரில் கற்றுக்கிறாரு, ஹேட்ச்பேக் வேரியண்ட்டில். வியூவர்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு கிளச் ப்ரெஸ் பண்ணும்போது நீ பெண்ட் ஆகணும். எஸ் சார், கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகுது. பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர். ஸோ பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் லெக்கில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸ்டீரிங் பொசிஷனோட ஹோல்டிங் ஆம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் பொசிஷனில் இருக்கணும். அண்ட் ஹோல்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷனில் பர்ஃபெக்டாக இருக்கணும். சீட் பெல்ட் என்கேஜ் பண்ணிட்டாரு. சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட், பேக் ஸ்பைன் வந்து பார்த்தீங்கன்னா 80% ரெஸ்ட்டில் இருக்குது. லெக் ரூம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிரைவிங்கில் ஃபஸ்ட்டு திங் பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பிஃபோர் ஸ்டார்டிங் ஃபார் அ ட்ரைவ். நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக பண்ணிக்கணும். இந்த விஷயம் எல்லாமே அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். கியர் ஷிஃப்டிங் ப்ராசஸ். எஸ் சார், கியர் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கியர் ஃபுல் லெஃப்ட் அப். எஸ், செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அப்படி நியூட்ரல் ஃபுல் லெஃப்ட் டவுன். குட். தேர்ட் கியர் neutral, third, fourth, fifth gear, neutral, full right up, fourth. Perfect. Again neutral here. Vehicle frame judgment பற்றி அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். This is the right frame, that is the left frame. இந்த ஃப்ரேமுக்கு நடுவில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் அவரோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்லோ பண்ணிக்கணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், மூவிங் ஆன் த கிளச் அண்ட் கெய்னிங் த பர்ஃபெக்ட் கிளச் கண்ட்ரோல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட் டிரைவ் டாஸ்க் கொடுக்க போகிறோம். ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் கண்ட்ரோல் எப்படி லீவ் பண்ணியிருக்காரு, கிளச்சோட மெக்கானிசம்ஸ் எப்படி அவர் புரிஞ்சுட்டு இருக்காருன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வியூவர்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம வெஹிக்கிளை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பீடோமீட்டரில் எந்த ஒரு கிளஸ்டர் சிம்பிள் இருக்கக்கூடாது. பேசிக்ஸ் ஆஃப் டிரைவிங் பார்ட் நம்பர் 2, கெய்னிங் த கிளச் கண்ட்ரோல், கியர் ஷிஃப்டிங் ப்ராசஸ், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், ஸ்பீட் கண்ட்ரோல், கெட்டிங் அக்கஸ்டம் டு த மூவ்மெண்ட் ஆஃப் த வெஹிக்கிள். இந்த 6 பாயிண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட் டிரைவில் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம அக்கஸ்டம் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். எங்கள் வெஹிக்கிளை ஃபர்ஸ்ட் கியர் ஃபுல் லெஃப்ட் அப். Now leave the clutch slowly here, clutch control. Slow leave the clutch first. Fine. First gear வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிக்கப்காக, ரெஸ்ட் ஆஃப் தி மூவ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர், தேர்ட் கியர் அண்ட் ஃபோர்த் கியர். ஓகே. ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டலாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரிஜிடாக ஹோல்ட் பண்ணாதீங்க. எந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவையோ தேவையான இடத்துல மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுங்க. திருப்பி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க ஸ்டீரிங்கை. வெஹிக்கிளோட ஃப்ரேம் பார்த்துக்கோங்க. வைடு வியூ ஆஃப் அனலைசேஷன், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிற ரோடோட என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட் கரெக்டாக பார்த்துக்கோங்க. வைங்க ஸ்ட்ரைட்டாக மூவ்மெண்ட் அப்படியே கொடுங்க. கிராஜுவலாக கொடுக்குறேன் அப்படியே கொடுங்க. வைங்க ஃபர்தர் மோர் ஆஃப் ஆக்சேஷன் ஹியர் ஸ்லைட்லி. குட். Now make it second here, press the clutch, make it second, neutral, full left down. Good. Leave the clutch slowly here. Rest of the movements எல்லாமே செகண்ட் கியர் அண்ட் தேர்ட் கியர். வியூவர்ஸ், ஃபர்ஸ்ட் கியரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளச் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கட்டும். வி ஷுட் லீவ் த கிளச் வெரி ஸ்லோலி. ரொம்ப ஸ்லோவாக தான் கிளச்சை லீவ் பண்ணணும். நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட நான் சார் கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கியர்லையும் அவர் எந்த ஒரு ஸ்பீடில் மூவ் பண்ணும்போதும் கிளச் ரிலீசிங் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஜர்க் கொஞ்சம் கூட வரக்கூடாது. பிரேக் அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி ஜங்ஷன்ஸில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வர வெஹிக்கிள்ஸோட மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு தான் அவர் ஸ்லோ பண்ணணும். ஸ்லோ பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டன்ட்லேயே ஸ்லோ பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரேக் அப்ளிகேஷன் ஸ்மூத்தாக இருக்கும். நமக்கு பின்னாடி வர வெஹிக்கிளும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக வரலாம். சடன் பிரேக் எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இடத்துல ஜங்ஷன்ஸில் அப்ரோச் பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் வைடாக பார்த்துக்கணும். கிளச் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக கெயின் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல செகண்ட் கியரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். கிளச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லீவ் பண்ணியிருக்காரு. ஆக்சிலேட்டர் ஜென்டல் ப்ரெஸிங்கில் இருக்குது. ஸ்பீட் கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியம். ஸ்டீரிங் கண்ட்ரோலும் பர்ஃபெக்டாக இருக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேக் பண்ணும்போது மிரர்ஸ் பார்த்துட்டு தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணணும். அதே மாதிரி தேவையான இடத்துல மட்டும் தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணுமே தவிர அன்னெசரியாக ஸ்டீரிங்கில் ஷேக் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் சார் கிட்ட. ஒரு ஜென்டல் ஹோல்டாக தான் இருக்கணும். வெஹிக்கிள் கரெக்டாக நம்மளோட லேன் ஃபார்மேஷனில் பாயிண்டில் மூவ் ஆகணும். ஸ்பீட் கண்ட்ரோல் இந்த மாதிரி ரோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஸ்பீடில் தான் ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கெட்டிங் அக்கஸ்டம் டு த மூவ்மெண்ட். நம்ம அவருக்கு கொடுத்துருக்கிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி வேகனார். இந்த வெஹிக்கிளோட டார்க் என்ன, பவர் என்ன, இதில் நம்ம எந்த கியரில் கிளச்சை லீவ் பண்ணும்போது வெஹிக்கிள் என்ன ஸ்பீடில் போகுது, நம்ம எந்த இடத்துல ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும், இந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக அக்கஸ்டம் ஆகிக்கணும். அக்கஸ்டம் அப்படின்றது அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி அவர் பழகிக்கணும் அவரோட டிரைவர். மிரர் ஃபோக்கஸிங் பர் மினிட்டுக்கு நான் சார் கிட்ட சொல்லியிருக்கிறது 3 to 4 டைம்ஸ் மிரர் பார்க்க சொல்லியிருக்கேன். பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த லேனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, எந்த ஸ்பீடில் வராங்க அப்படின்றத அவர் பார்த்துக்கணும். கெய்னிங் கியர் ஷிஃப்டிங் ப்ராசஸ். வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும்போது கியர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணணும்.
அதே மாதிரி எந்த ஒரு ஜங்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணுறது தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கியரே ரெடியூஸ் பண்ணணும். அதுதான் அவர்கிட்ட நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஸ்பீட் மேனேஜ்மெண்ட், எந்த ரோடில் எந்த ஸ்பீடில் மூவ் பண்ணணும் அப்படின்றது அவர் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஃபுல் கண்ட்ரோல் ஆன் தி வெஹிக்கிள். அவருடைய கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா A to Z வெஹிக்கிளோட கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்கணும். அவரோட சென்ஸ் இல்லாமல் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் வெஹிக்கிள் போகக்கூடாது. என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் ஒரு பிகினர்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில இடத்துல பிரேக் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க, ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுறது பதிலாக பிரேக் ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க. லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட்லேருந்து யாரான வந்தால் கூட டக்குன்னு ரைட்டு திருப்பிடுவாங்க, மிரர் பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் வெஹிக்கிள் போகக்கூடாது. ஆல்வேஸ் பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% வெஹிக்கிளோட கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியம். அதான் நான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், எந்த ஒரு இடத்துல ஒரு பிரேக் அப்ளை பண்ணாலும் ஸ்மூத்தாக பிரேக் அப்ளை பண்ணணும். வியூவர்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிளாஸில் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எந்த மாதிரி சொல்லித்தரோம், ஆனால் அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோட்ஸில் நம்மளோட டிரைவிங் கான்செப்ட்ஸை அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்ட் எப்படி வருது. நம்மளோட அகாடமி வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் அண்ட் பிரேக் கிடையாது, நம்ம லைசன்ஸ் ஹோல்டர்ஸ்க்கு தான் நம்ம சொல்லித்தரோம். ஆல்ரெடி சார் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அவர் லைசன்ஸ் எடுத்திருக்காரு. ரைட்டு சரிங்க. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டச் இல்லை. இப்போ வெஹிக்கிள் நியூவாக பர்ச்சேஸ் பண்ண போகிறாரு, மாருதி ஸ்விஃப்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அகாடமியில் ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு. நம்மளோட வெஹிக்கிளில் எந்த ஒரு கண்ட்ரோல்ஸும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டுமே நம்ம கொடுத்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமா அவங்க ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோடு அப்ளை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த டாஸ்கில் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்றத A to Z நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த டாஸ்க்கே நம்ம ப்ராக்டிக்கலாக மூவ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வாட்டி கூட ஒரு வெஹிக்கிள் ஆஃப் பண்ணலை, எந்த ஒரு ஜங்ஷன்லையும் ஸ்டக்கப் ஆகல. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது, ஸ்டீரிங் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்குது, கிளச் கண்ட்ரோலும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அவருக்கு நம்ம என்ன டாஸ்க் கொடுக்க போகிறோம், அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் மூலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெனி பிகினர்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி வியூவர்ஸ். என்னுடைய மனமார்ந்த நன்றி எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும், எல்லா வியூவர்ஸ்க்கும். ரொம்ப கண்டினியூஸாக கான்ஸ்டண்ட்டாக எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட்டும் பை காட்ஸ் கிரேஸும் தான் நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரீச் ஆகிட்டு இருக்கு. தேங்க்யூ வியூவர்ஸ்.